Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 5/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 தொடர்பாகவும் அதே போல் MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்போது அதற்கு முன்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நம்ம பேரண்ட்ஸில் யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கற்றுவித்த ஆசான்கள் அனைவருக்கும் நமது SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போது இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய இன்றைக்கான முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் அலாட் ஆன மாணவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர வேண்டிய கடைசி நாள் இன்று மாலை 5 மணி. அப்போது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்திருக்க வேண்டும். இல்லை நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை பெருசாக. அதே போல் இன்றைக்கி நீங்கள் காலேஜில் போய் சேர முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை மதியம் 12 மணிக்குள், ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை அதுக்கான அந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். 12 மணினா கரெக்டாக 12 மணிக்கே டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா ஒருவேளை சர்வர் பிஸியாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க் பிஸி, பேங்க்கில் சர்வர் பிஸி அப்படின்னு இருந்ததுன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிடுங்க. இன்று மாலை 5 மணி அப்படின்னா 5 மணிக்கு முன்னதாகவே நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க உங்களுடைய அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கான அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு 1ல் இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MCC ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 2க்கான நோட்டிஃபிகேஷன், இது கவுன்சிலிங் ஷெட்யூல். இதில் ரவுண்டு 2ல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு இன்று ஸ்டார்ட் ஆகுது. இன்றிலிருந்து எப்போ வரைக்கும், 10th September 2024 அப் டு 12 noon வரைக்கும் ஆஸ் பர் த சர்வர் டைம். ஸோ ரவுண்டு 2க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நான் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது, நான் அப்கிரேடேஷன் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரவுண்டு 2க்கு இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, இல்லைன்னா ஒரு ரீஅலாட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரியில் கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படி சேரலைன்னா என்னங்க சார் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், ஓகேங்களா, அது ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நீங்கள் எடுத்திருக்கிற சீட்டு அப்படிங்கிறது போயிடும். இதை பற்றி தெளிவாக நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ரீஅலாட்மெண்ட் போடும்போது உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ அதை மட்டும் போடுங்க, ஓகேங்களா. இல்லை ஒரு 4-5 காலேஜ் தேவைப்படுது, 4-5ல் ஏதாவது ஒன்று கிடைச்சா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அதை மட்டும் போடுங்க. லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போட வேண்டாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6th செப்டம்பர் 2024 10th செப்டம்பர் 2024 அப் டு 11:55 PM வரைக்கும். சாய்ஸ் லாக்கிங் அதே 10ஆம் தேதி செப்டம்பர் மாலை 4 மணி வரை. ஓகேங்களா. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது இது எம்சிசிக்கான ஆஃபீஸ் ஒர்க்கு, அஃபீஷியல் ஒர்க்கு, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு ரிசல்ட் வந்து 13th செப்டம்பர் 2024 நம்மளுக்கு ரிசல்ட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போது ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 14th செப்டம்பர் 2024 20th செப்டம்பர் 2024 நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை அந்தந்த கல்லூரிகள் அவங்களுக்கான காலேஜ் போர்ட்டலில் அப்டேட் பண்ண வேண்டிய அந்த டேட் வந்து 20th செப்டம்பர் 2024 22nd செப்டம்பர் 2024 வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது இன்றைய செய்தித்தாள்களில் வந்த முக்கியமான செய்திகள். கால்நடை மருத்துவ படிப்பில் சிறப்பு கலந்தாய்வு நேற்று நடந்துச்சு. ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங். அதில் வந்து 25 இடங்கள் ஒதுக்கீடு. அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். இளநிலை கால்நடை மருத்துவ படிப்பில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு புதன்கிழமை நேற்று நடைபெற்றது. அதில் 25 இடங்கள் நிரம்பியதாகவும் மீதமுள்ள 26 இடங்கள் பொது கலந்தாய்வில் சேர்க்கப்படும். அப்போ 25 சீட்ஸ் அலாட் ஆகிருக்குது. ரிமைனிங் சீட்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில், காமன் கவுன்சிலிங்கில் சேர்க்கப்பட்டுவிடும் என்றும் கால்நடை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்பு BVSc AH படிப்பும் 4 ஆண்டு உணவு தொழில்நுட்பம், பால்வள தொழில்நுட்பம், கோழி இன தொழில்நுட்பம் ஆகிய பிடெக் படிப்புகளும் உள்ளன. அந்த படிப்புகளுக்கு விண்ணப்பித்த கடந்த ஜூன் 3, அதாவது எப்பிருந்து அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 3ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 28ஆம் தேதி மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 14,497 பேர் பிடெக் படிப்புகளுக்கு, 3000 பேரும் என மொத்தம் பார்த்தீங்கன்னா 17,497 பேர் விண்ணப்பித்தனர். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல் கடந்த மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃப்லைனில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது PWD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய குழந்தைகளுக்கு, அதே போல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே நேற்று நடந்தது. இதில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 33 PVSc AH இடங்களும் 5 பிடெக் இடங்களும் 54 பேர் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 34 பேர் கலந்தாய்வில் பங்கேற்றனர். தகுதியான 12 பேருக்கு PVSc AH இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதே வேளையில் 21 PVSc AH இடங்களும் 5 பிடெக் இடங்களும் நிரம்பவில்லை. விளையாட்டு வீரர்கள் பிரிவில் BVSc AH படிப்புகளும் ஆண்களுக்கான 3 இடங்களும் பெண்களுக்கான 2 இடங்களும் முழுவதுமாக நிரம்பின. பிடெக் படிப்பில் 3 இடங்கள் முழுவதுமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தேவைப்படுறவங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முழுமையாக படிச்சுக்குங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வார்டு கோட்டாவில் பார்த்தீங்கன்னா BVC இடங்களில் 3 பிடெக் இடங்கள் தகுதியானவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 7.5, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்தாய்வு வியாழக்கிழமை செப்டம்பர் 5ஆம் தேதி இன்று நடைபெறுகிறது. பிடெக் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நாளை நடைபெறுகிறது. முன்னதாக முதல் சுற்று கலந்தாய்வு, பொது கலந்தாய்வு www.adm.tanuvas.ac.in இதில் ஆன்லைனில் செப்டம்பர் 4ஆம் தேதி துவங்கியது. பதிவு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், இதெல்லாம் வந்து 7ஆம் தேதி வரை இணைய வழியில் மேற்கொள்ளலாம். இடங்கள் ஒதுக்கீடு மற்றும் ஒதுக்கீட்டுக்கான கடிதம் செப்டம்பர் 11ஆம் தேதி இணைய தளத்தில் வெளியிடப்படும். ஓகேங்களா. இது வந்து இன்றைய செய்தித்தாளில் வந்த செய்தி. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி MCC ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த விதமான அப்டேட்ஸ் வந்தாலும், ரவுண்ட் 2க்கான அப்டேட் வந்தாலும் ஓகேங்களா, உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து சேனலை
பார்த்துக்கிட்டே இருங்க, லைக் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.